கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சரியான முடிவெடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வெபினாரில் கனெக்ட் ஆகியிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெபினாருக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு லைவ் வெபினார், 30 minutes உங்களுடைய ஃபோக்கஸ் இதில் இருந்தால் மட்டும்தான் இந்த வியாபாரத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த வெபினாரை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லைவ் வெபினாரை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வெபினாரை நாங்கள் எதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு தனி மனிதரும் பொருளாதார சுதந்திரத்தை அடையணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெபினாரில் நாங்கள் நிறைய தகவல்கள், நிறைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படி சாப்பாடை ஊட்டி வளர்த்தாங்களோ அதை விட ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லி வளர்த்தாங்க. அது என்ன அப்படின்னா, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதை செஞ்சோமான்னு கேட்டால் செஞ்சோம், நல்லா தான் படித்தோம், வேலைக்கும் போனோம். ஆனால் கை நிறைய நம்ம சம்பாரிச்சோமான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால தான் இன்னைக்கு 100% மக்களில் 90% மக்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கனவுகளை இன்னைக்கு பெரிய லெவலில் அடைய முடியறதில்ல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மக்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நானும் ஒர்க் பண்ணுறேன், நானும் அதிகமான நேரத்தை கொடுக்க தான் செய்கிறேன், என்னுடைய வேலையில் நான் சிறப்பாக தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கைன்றது மிகப்பெரிய லெவலில் மாறலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செய்யும். அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வெபினாரில் நம்ம பார்க்க போகிறோம். முதலீடே இல்லாமல் ஒரு வியாபாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களால் இத்தனை வருஷமாக உங்களுடைய கனவுகளை ஏன் அடைய முடியறதில்ல அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இஃப் யூ கேன் ட்ரீம் இட், யூ கேன் டூ இட். அதாவது நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படின்றத நம்ம கனவு காணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கனவுகளை அடைய முடியும். இன்றைக்கி நம்மளுக்கு கனவுகள் அப்படின்றது நிறைய இருக்குது. சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், நினச்ச காரை வாங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னா, அவங்களுடைய பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படின்றது எல்லா பெற்றோர்களுடைய ஒரு கனவுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேர சுதந்திரத்தை அடையிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம செய்கிற வேலையில் அவ்வளோ பிஸியாக இருக்கும். அப்போ நேர சுதந்திரம் அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா, பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியோட ஷாப்பிங் போகிறோம், ஒய்ஃப் பிடிச்ச சாரீ எடுத்துகிட்டு வந்து, ஏங்க எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்? நம்மளுக்கும் அந்த சாரீ பிடிச்சிருக்கும். ஆனால் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரைஸ் டேக் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்ப்போம். அந்த ப்ரைஸ் நம்மளுடைய பட்ஜெட்டோட அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவோம். இந்த கலர் உனக்கு செட் ஆகலை, இந்த துணி ரொம்ப குவாலிட்டியாக இல்லை, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லி நம்ம பட்ஜெட்டில் வாங்க வச்சுருவோம். அப்போது இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரோமா, இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரோமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மளுடைய கனவுகள் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் நம்மளுடைய வருமானத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, ஏர்லி ரிட்டையர்மெண்ட். இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே இன்னைக்கு மக்கள் என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, 50 வயசுலேருந்து 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் சும்மா இருக்கிறது தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையான விஷயத்தை நம்ம அடையும் போது தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். நமக்கு தேவையான விஷயத்த 30 வயசில் இல்லைனா 25 வயசில், ஏன் 20 வயசுலேயே நம்ம அடைஞ்சிட்டா அதுதான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட். அதாவது 40லேருந்து 45 வருடங்கள் தன்னால் உழைச்சி என்ன சாதிச்சிட முடியுமோ அதை வெறும் 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ள யாரெல்லாம் இந்த விஷயத்தை சாதிக்க முடியுதோ அவங்க தான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும்.
இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய வேலையிலையோ வியாபாரத்திலேயோ நம்மளுடைய கனவுகளை அடைய முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் எழுப்புனா உங்களுடைய பதில் என்னவா இருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா 1940 வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 10 ரூபா இருந்தாலே நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம். 1960 பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா இருந்தால் நம்ம அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஃபேமிலியை சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. 1980 வந்து பார்த்தீங்கன்னா அது 1000 ரூபா மாறிச்சு. 2000 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மாறிச்சு. 2020 கேள்விக்குறியா மாறிச்சு. இப்போ மாத வருமானம் ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்படி நம்மளுடைய மாத செலவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை காட்டிலும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை கூட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை நம்மளால் பேர் பண்ண முடியும். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு கூடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பெட்ரோல் விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி 40 ரூபாயில் இருந்தது, இன்னைக்கு 100 ரூபாயில் வந்து நிற்கிது. ஸோ இப்போ எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது எல்லா காலத்துலேயும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். நம்ம வருமானத்தை கூட்டும் போது நம்ம எக்ஸ்பென்ஸை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம வருமானத்தை கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், 8 மணி நேரம் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் நம்மளால் உழைக்க முடியும். அப்படி உழைச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கை பெரிய லெவலில் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இதுவரை நீங்கள் சிந்திச்சு பார்க்காத ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் உழைச்சா 24 மணி நேரம் நம்மளால் வேலை செய்ய முடியும். அதே ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம தூங்காமல் வேலை செஞ்சால் 8760 மணி நேரம் நம்மளால் உழைக்க முடியும். ஒரு மனுஷனால் 24 மணி நேரமும் உழைக்க முடியுமான்னு கேட்டால் சாத்தியமே கிடையாது. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுடைய மணி நேரம் அதிகமாக இருக்குது. ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமாக சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் அந்த வியாபாரத்தை செய்கிறதில்ல, அவங்க நிறைய பேருக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. அவங்க செய்யக்கூடிய மணி நேரம் இவங்களுடைய மணி நேரமாக மாறுது. ஸோ இதில் அவங்களுடைய மணி நேரம் அதிகமாகுது. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 100 பேரும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 800 மணி நேரம் அந்த வேலை நடக்குது. அப்போ அந்த 100 பேர் ஒரு வருஷத்துக்கு வேலை செஞ்சால் 2,92,000 மணி நேரம் வேலை நடக்குது. ஒரு தனிநபர் வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யும்போது 8760 மணி நேரம் உருவாக்க முடியும். வியாபாரத்தை பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் 2,92,000 மணி நேரம் உருவாக்க முடியும். இதை ஒரு தனிநபரால் உருவாக்கணும் அப்படின்னா சராசரி 33 வருஷங்கள் தேவைப்படும். இதில் மணி நேரம் அதிகமாக உருவாக்குறதுனால தான் வியாபாரம் பண்ணுற நபர்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கனவுகளையும் அடைய முடியுது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மணி நேரம் தான் பணமாக மாறுது. இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா வேலையில் வாழ்க்கை மாறாது, வியாபாரத்தில் தான் வாழ்க்கை மாறும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். 40 வருஷம் உழைச்சி என்ன சாதிக்க முடியுமோ அதை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த வியாபார வாய்ப்பில் 4 வருஷத்தில் நீங்கள் சாதிச்சிடலாம். இதுவரை நாங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி கவனிச்சிங்களோ அதை விட இனி நாங்கள் சொல்ல போகிற விஷயத்தை இன்னும் கவனமாக கவனிங்க. நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்துகிற இந்த வியாபார வாய்ப்பு எப்படிப்பட்ட வியாபார வாய்ப்புன்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா வியாபாரத்தில் தான் வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் வியாபாரமுமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில உதாரணங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் போது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் எஸ்டிடி பூத் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த எஸ்டிடி பூத் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்லைனா ஒரு ஐஃபோனோ இன்றைக்கி எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணும். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷன் பாருங்கள், இன்றைக்கி வீட்டில் உட்காந்தபடியே நீங்கள் எந்த கடையில் நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையை சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் அப்படின்றது அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் புது புது படத்தை தேட்டரில் போய் படம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உட்காந்தபடியே ஒரு பெரிய டிவியை வாங்கிட்டு ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸை நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார்னு சொல்லிட்டு வரக்கூடிய புது புது படங்கள் வர வீட்டிலே உட்காந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு வியாபாரம் அப்டேட் ஆயிருச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம், இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வியாபார வாய்ப்பை பற்றி தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அப்டேட் வந்தாலும் இந்த வியாபாரத்துக்கு அழிவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் பண்ணக்கூடிய வேலையோ வியாபாரமோ நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புனால உங்களுடைய வேலையோ வியாபாரமோ ஒரு கேள்விக்குறியாக மாறுது ஃப்ரெண்ட்ஸ். பல வருஷத்துக்கு முன்னாடி 1000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு மிஷின்ஸ் அண்ட் ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். முன்னாடிலாம் வீட்டு முன்னாடி, ஆஃபீஸ் முன்னாடி, கம்பெனி முன்னாடி எல்லாமே ஒரு வாட்ச்மேன் மாதிரி நம்ம வச்சுருப்போம். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுனால அவங்க ஃபேமிலியே அந்த வருமானத்தின் மூலமாக ரன் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. செக்யூரிட்டி கேமரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால செக்யூரிட்டிக்கே வேலை இல்லாத நிலமை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பில் பலாயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை. அப்படியே வேலை இருந்தாலும் அந்த வேலை நிரந்தரமானு கேட்டால் கண்டிப்பாக நிரந்தரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தக்கூடிய வியாபார வாய்ப்பு இந்த நூற்றாண்டுக்கு ஏற்ற வியாபார வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காலகட்டத்திலையும் நம்மளால் நிரந்தரமாக செய்யக்கூடிய வியாபாரம் மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக வருமானம் வரக்கூடிய வியாபார வாய்ப்பை தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடியூல், அதாவது நேரடி வர்த்தகம். இப்போ நேரடி வர்த்தகம் அப்படின்னா என்னன்றதை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலங்காலமாக நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பொருட்களை வாங்குகிற வழிமுறை இதுதான். ஏன் இப்போ வர நம்ம இந்த வழிமுறையை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். 100 ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை தயாரிக்கிறதுக்கு வெறும் 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. மிச்சம் 60லேருந்து 80% லாபம் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த ப்ராடக்டை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த லாபம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பொருட்களை தயாரிக்கிறவங்களை விட மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்குறவங்களுக்கு தான் பெரிய லாபம் இன்றைக்கி வந்து போகுதுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விராட் கோலின்ற நபரை இன்றைக்கி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் யாருன்னு தெரியப்படுத்தினதே கிரிக்கெட் தான். ஆனால் அதில் அவர் சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 7 கோடி தான் ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவர் விளம்பரத்தில் ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னது நடிக்கிறவங்களுக்கு மட்டுமான ஒரு பணத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய டிவி சேனல்ஸில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு திரும்ப போட்டு காட்டினவங்களும் பெரிய லெவலில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, தயாரிக்கிறதுலேருந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை வர நம்ம வாங்கின ப்ராடக்ட்டுக்கு லாபம் போச்சு. நம்மளுக்கு எதாவது லாபம் கிடைச்சிருக்கான்னு கேட்டால் நம்மளுக்கு எந்த லாபமும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோடிக்கணக்கான பணம் யாருடைய பணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மக்களுடைய பணம் தான். அப்போ இந்த பணம் மக்களுக்கே ஒரு வருமானமாக வந்ததுன்னா எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதை தான் நம்ம நிறுவனம் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கம்பெனி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, மக்கள் பணத்தை மக்களுக்கே திரும்ப கொடுக்குறாங்க நேரடி வர்த்தகம் மூலமாக. நேரடி வர்த்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை குவாலிட்டியான ப்ராடக்டாக தயாரிக்கிறதுக்கு 40 ரூபா செலவு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
மிச்ச 60% லாபத்தை மக்களுக்கே கொடுத்துட்றாங்க. இந்த லாபம் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய லெவலில் வருமானமாக மாறுது. அப்போ நம்ம பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் இல்லை. சாமானிய மனிதர்களால் கூட இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வியாபார வாய்ப்பு தான் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வியாபார முறையை பற்றி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பில்கேட்ஸ் அப்படின்றவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் வாழ்க்கையில் ஏதாவது முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நேரடி வர்த்தகமாக தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. 21வது நூற்றாண்டில் வேகமாக வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எது அப்படின்னா டைரக்ட் செல்லிங் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ டைரக்ட் செல்லிங்லே